Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண் வந்து ஸ்மாலாக இருக்குது, ஹூடடாக இருக்குதுங்கும் போது இது ஒரு டெக்னிக் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்டான ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கோல்டு ஐஸ் கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஐ ஏரியா வந்து கன்சிலர்லாம் போட்டு நல்லா வந்து ப்ரெப் பண்ணி அந்த பவுடரை செட் பண்ணிட்டேன். இதனால் நல்லா ஐ மேக்கப் வந்து ஆயில் ஃப்ரீயாக லாங் லாஸ்டிங்காக ஸ்மஜ் ப்ரூஃபாக க்ரீஸ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து போய்க்கலாம். நீங்கள் டார்க் ப்ரௌனோ பிளாக்கோ எனிதிங் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஐப்ரோ டுட்டோரியல் என் சேனலில் போட்டுருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு பென்சில் வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சாஃப்டரான லுக் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐப்ரோஸ் வந்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பென்சில் வச்சு ஜஸ்ட் நான் ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திரும்ப இந்த மாதிரி வாண்ட் எடுத்து நான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன், காம் பண்ணிக்கிறேன். இது நல்ல லுக் வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் ஃபினிஷ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப்பில் டேரெக்டாக போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு டிரான்ஷன் ஷேடு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் பீச் ஷேடு மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் டிரான்ஷன் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதே ஷேடையே என்னோடய லிட் ஃபுல்லாக நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேட் நீங்கள் வந்து போய்க்கிறங்க. நான் ஒரு மீடியம் ஸ்கின்னுங்கிறனால நான் பீச் கோரல் இந்த மாதிரி ஷேட் வந்து போகிறேன். நீங்கள் பிங்க் டெரக்கோட்டா ஷேட்ஸ் இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ நல்லா நியூட்ரல் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஒரு சாஃப்ட் ப்ரௌன் அந்த மாதிரி கூட நீங்கள் போய்க்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து போகிறேன். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு 2 டுட்டோரியல் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கண்ணுக்கு ஒன்று சொல்லி தந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கண்ணுக்கு உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இது பார்க்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் மெயினான ஸ்டெப், ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஹைலைட்டிங் ஷேடு, நல்ல ஒரு பிரைட்டான சாம்பியன் கோல்டு ஹைலைட்டிங் ஷேட் இந்த மாதிரி ஷேடை இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு திக் லைனர் மாதிரி வந்து போட்டுக்குங்க. ஐலைனர் கொஞ்சம் திக்காக போட்டால் எப்படி போடுவோம், ஸோ அதே மாதிரி எஃபெக்டில் வந்து போட்டுக்குங்க. ஒரு இன்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட் அண்ட் ஓப்பன் ஐஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு காலேஜாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கிளாம் லுக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் நீங்கள் அதை முடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு திக்கான லைனர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. உங்கள் ஐஸோட இதோட முடிச்சிக்கிறங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து முடிச்சிக்கிறங்க. ஸோ லோயர் லேஷ் லைன் என்ன பண்ணுறேன், இந்த டிரான்ஷன் ஷேடு அப்ளை பண்ணால் ஆரஞ்ச் ஷேடு அதே ஷேடையே இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக லோயர் லேஷ் லைன் ஃபுல்லாக வந்து போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைனர் மாதிரி போட்டேன்ல அந்த ஷேடை வந்து நான் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய லோயர் லேஷ் லைனில் சென்டரில் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு இன்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து காஜல் போகிறனாலும் போய்க்கலாம், ஒயிட் கலர் போகிறனாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். நான் உங்களுக்கு ரெண்டு லுக்குமே உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஒயிட்டுமே போகிறனாலும் போகலாம். நீங்கள் நியூட் பென்சில் போகிறனாலும் போகலாம், உங்கள் விருப்பம். இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். கண்களும் பார்க்க உங்களுக்கு இந்த கண்ணுக்கும் வித்தியாசம் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்கள் அப்பர் வாட்டர் லைன்லேயும் போட்டுக்கிறோங்க, சென்டரில் மட்டும். ஸோ இது இன்னுமே ஓப்பனாக காட்டும். ப்ராக்டிஸ் வந்து அப்பர் வாட்டர் லைனில் போடுங்க, இல்லாட்டா அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஐலைனர் வந்து எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேஷ் லைன் க்ளோஸில் அப்ளை பண்ணிக்கிறேங்க. தின்னா அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ஐஸ் கொஞ்சம் எலாங்கேட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து விங்கு வந்து போட்டுக்கிறோங்க. ஒரு ஷார்ட் விங்கோ ஒரு மீடியம் விங்கோ வந்து போட்டுக்கிறோங்க.
இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான விங் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ பிளாக் லைன் வந்து ரொம்ப திக்காக போயிடக்கூடாது. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன்ல, ஸோ இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபால்சீஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 1 coat ஆஃப் மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு ஃபால்சீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் ஃபால்சீஸ் போகாதனால ஒரு 2 to 3 coats ஆஃப் மஸ்காரா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் கோகுல்டு லுக்குன்னு தெரியாமல் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஸோ ஒரு ஃப்ரெஷ் லுக் மாதிரி இது வந்துட்டு நீங்கள் பிளாக் போகிறனாலும் போகலாம். கொஞ்சம் கோகுல் லுக் கொஞ்சம் ஸ்மோக்கி மாதிரி வேணால் நீங்கள் பிளாக் போகலாம். இல்லை எனக்கு ஸ்மோக்கி வேணாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் கோகுல், நியூட் கோகுல் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு போகலாம். ஸோ ஒயிட் பென்சில், நியூட் பென்சில் இந்த மாதிரி கூட நீங்கள் வாட்டர் லைனில் போய்க்கலாம். ஓகே, ரொம்ப இந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அட் சேம் டைம் ஐ ஏரியாவும் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறங்க. லோயர் லேஷஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறங்க மஸ்காரா. பட் வந்து அப்பர் லேஷஸோட கம்பேர் பண்ணும்போது லோயர் லேஷஸை வந்து கம்மியாக அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக ப்ரௌ போனை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் மிடில் ஆஃப் த ப்ரௌ போன்லேருந்து அவுட்டர் கார்னர் வரையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா உங்களுக்கு ஐஸை இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக ஓப்பனாக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. தென் கொஞ்சமாக வேண்டாம் கூட நீங்கள் ஐஸோட இன்னர் கார்னர்லேயே போட்டுக்கிறங்க. உங்கள் ஃபேஸ் ஹைலைட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃப்ரெஷ் பிரைட் ஓப்பன் ஐஸ் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மால் ஐஸ், ஹூடட் ஐஸ் இருக்கிறவங்களுக்குலாம், ஐஸ் வந்து டல்லாக இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் டக்குன்னு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இது இதாக இருக்கும். இப்போ இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிளாக்கும் போய்க்கலாம், ஒயிட்டும் போய்க்கலாம், நியூடும் போய்க்கலாம். கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ் பிரைட் லுக் வேண்டாம் நீங்கள் ஒயிட் கோகுல், நியூட் கோகுல் போய்க்கிறங்க. இல்லை நீங்கள் வந்து பிளாக் காஜல், பிளாக் கோகுல் அந்த மாதிரி வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நியூட் காஜல், நியூட் கோகுல், ஒயிட் காஜல், ஒயிட் கோகுல் இதெல்லாம் வந்து விற்கிது. செக் பண்ணி வந்துட்டு பிராண்டடானது ஐ மேக்கப் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறோங்க. லாங் லாஸ்டிங்கானதான் யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஐ ஷேடோ ப்ராடக்ட் மேக்கப் ப்ரொடியூஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த டுட்டோரியல், இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு வந்துட்டு வரும். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஐ லுக் இது வந்துட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். லவ் யூ ஆல் அண்ட் பாய்.